ஹல்லேலூயா. சம்பருங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஒரு டைம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 7 மணி, ஒரு நாளைக்கு 8 மணி, ஒரு நாளைக்கு 9 மணி, ஒரு நாளைக்கு அப்படி வரக்கூடாது. சபை வந்து ஒரு ஒழுங்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமாம், சகலம் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும். சரி, இன்னொரு தம்பி பார்த்தா 8 மணிக்கு வாங்க, அன்னைக்கு பார்த்தா 9 மணிக்கு வாங்க. ஒரு சபையில் ஒரு ஒழுங்கு வைங்க. 7 மணிக்கு வரீங்களா, 7 மணிக்கு வாங்க டெய்லி. 8 மணிக்கெலாம் வாங்க. அது பிற்பாடு வராதிங்க. 8 மணிக்கு பிறகு என்ன செய்றீங்க? வராதிங்க. ஒரு ஒழுங்கு வச்சுக்கணும். சார் தயவுசெய்து சபையிலே ஒழுங்கு இல்லைன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகுது, பிற்காலம் உன்னை பாதிக்கும். பிற்காலம் என்ன செய்யணுன்னே உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். நிச்சயம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிற்காலத்தில் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் வரும்போது அப்பயும் ஒழுங்காக இருக்க மாட்டேன். ஒழுங்காக இருக்க மாட்டேன், டைம் செய்ய மாட்டேன். அப்புறம் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டில் போய் கேட்கணும், அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வரல. பார்த்தீங்களா எங்கே போய் முடியுது? இது நடக்கிறது. பக்கத்தில் நம்ம வீட்டுக்காரன் என்ன செய்யும்? கல்யாணம் முடிச்சுட்டேன், உனக்கு ஒரு ஒழுங்கு இல்லை, டைம் இல்லை. வீட்டுக்காரன் போயிட்டு நீ பக்கத்து அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் போனால் அப்படி தான் ஒழுங்காக வரமாட்டார். இதெல்லாம் அனுபவித்து சொல்கிறேன் நான். தயவுசெய்து 8 மணினா 8 மணிக்கு வந்துருக்கேன். 7 மணினா 7 மணி ஒழுங்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைம் வராங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சரியான ஒரு ஒழுங்கு இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம சபை நடந்து என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைமுக்கு வாருங்க. வேறு சொல்கிறேன், புதுசமாக நேற்று சொன்னதான். சொன்னீங்களே வீட்டில்? சொல்ல மாட்டீங்களே? இல்லை என்கிட்ட தான். ஹல்லேலூயா. ஒரு வரிசையாக வாரேன். வாசிப்போம். சங்கீதம் 63 1 6 வரைக்கும் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 63ஆம் அதிகாரம். வேகமாக போமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானதே உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். தாவீது யூதாவின் மனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறார். பாவமாக காடுகள் வனாந்தரங்களை அலைந்து திரிந்து அந்த அனுபவத்தில் சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாமம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை துதிக்கிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரெடுத்துமான இடத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இதில் முதலாவது என்ன சொல்கிறாரு? என் தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். அதிகாலை தேடுறவங்க தான் இப்போ வரீங்களா? இருக்கா? 3 மணிக்கெல்லாம் இப்போ ஜெபிக்கிறவங்க, பாஸ் முன்னாடி ஆட்களை காணும். எப்போ ஜெபிக்கிறவங்க? பாஸுக்கு முன்னால் எழுப்பி ஜெபிக்கிறவங்க. அப்போ நீங்களாம் அதிகாலை எழுப்பி ஜெபிச்சா ஏன் இப்போ வரீங்க? ஏன் இப்போ வர? அதிகாலை பாஸுக்கு முன்னே ஜெபிக்கிற ஆளுக்குன்னா பாஸு நாங்கள் அவருக்கு முன்னே எழுப்பி ஜெபிக்கிறோம். அப்போ இப்போ வர மணி 9 காலம் எனக்குள்ளே வந்துருக்கணுமே. தாவீது என்ன சொல்கிறாரு? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதான் சரியான நேரம். கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். வேதனை சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில். ஏண்டா பறவைகள், குருவிகள், காக்கைகள் எல்லாம் அதிகாலை எழுப்பி, பூக்கெல்லாம் அதிகாலை எழுப்பி ஆண்டவை துதிக்குதான், வாசனை வீசுகிறதான், ஆண்டவை தேடுதான். இப்போ அதுக்கு முன்னே நம்ம ஆண்டவை தேடணுமா? அவைகளுக்கு முன்பதாக நம்ம தேடலாம். தான் கண்டடையத்தக்க சமயத்தில். கர்த்தர் சொல்லுங்கள்.
அப்போ அதிகாலை முதல்ல தாவீது சொல்கிறாரு, அதிகாலையில் நான் தேடுறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அப்போ வறண்டதும் விடாய்த்ததும், அப்போ இது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பாருங்கள், வறண்டு போனது, விடாய்த்தது, தண்ணீர், அப்போ ஒரு வெறுமையான வாழ்க்கை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை, சுகம் கிடையாது. கர்த்தர் எல்லா விதத்துலேயும் வறண்டதுன்னா ஒரு பாருங்கள், ஒரு நிலத்தை பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் வறண்டு போனால் என்ன நடக்கும்? அதில் உள்ள செடி எல்லாம் காஞ்சி போகும், வறண்டு போனது, புல்லெல்லாம் சுத்து போகும். வறண்டதும் விடாய்த்தது, தண்ணீர் காண்டு காத்திருக்கிறது. கர்த்தர் சொல்ல தாகமாக இருக்குன்னு சொல்கிற விடாய்த்ததும் தண்ணீர் எடுத்தமான நிலம், தண்ணீர் இல்லை, அது அது ஆயத்தமாக இருக்குது, கேட்குதான் தண்ணீர் தேவை, விடாய்த்து போனது. கர்த்தர் சொல்ல வறண்டு போனது. அப்போ இது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம். நம்மளோட வாழ்க்கையில் எப்போ கர்த்தரை தேடுறோம்? எல்லாம் வசதி இருக்கும்போது கர்த்தருந்து ஆராய்க்கிறது முக்கியம் இல்லை. வறண்டதும் விடாய்த்ததும் அப்புறம் தண்ணீரதுமான, இப்படி என் வாழ்க்கை வெறுமை ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது உண்மையிலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறேன். நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன், பிரச்சனை நேரம் வரமாட்டாங்க, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, கஷ்டம். ஆனால் தாவீது சொல்ல வனாந்ததுலேருந்து வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்தமான நிலம், இப்படிப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் சொல்கிறாரு, நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் கிடையாது, வறண்டு போன நிலம், விடாய்த்து போன நிலம், அப்படி தான் வாழ்க்கை இருக்குது. ஆனால் உண்மையில் நான் வாஞ்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய சூழ்நிலையை பாருங்கள், எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறார் தாவீது. வறண்டு போனதான நிலத்தை போல, விடாய்த்து போனதான நிலத்தை போல, தண்ணீர் தான் நிலத்தை போல இருக்கும்பொழுது, அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை நான் உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறேன் சொல்லி பார்த்தேன். எவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், பிரச்சனை இருக்கா, அந்த நேரம் தான் சபைக்கு வரணும், வந்து ஜெபிக்கணும், அந்த நேரம் தான் ஊழியம் செய்யணும் சொல்லி பார்த்தேன். அம்மா அதை இழுத்து நிறைய பேர் உடைச்சிட்டிங்கம்மா, நிறைய பேர் அந்த இதெல்லாம் இழுத்து அங்கே உள்ளவங்களுக்கு அது போதும், ஏன்டா இங்கே திருப்பாதீங்க, இங்கே ஒரு ஃபேன் சாயந்தரமாக இந்த ஃபேனை திருப்பி விடுங்க, சுற்றி வர்ற மாதிரி அவங்களுக்கு போதும். அதை கண்டவங்களும் கை வைக்க விடாதீங்க, உடச்சி வச்சு போயிட்டோம், எல்லாம் உடஞ்சி போச்சு, ஃபேனெல்லாம் போச்சு, அதுவும் போச்சா? நிறைய ஃபேன் போயிடுச்சு, நம்ம தான் புது ஃபேன் வாங்கி போடணும். இந்த மாதிரி ஃபேன் ஒரு 4-5 ஃபேன் வாங்கணும். அப்போ எப்போ நல்லா கவனிங்க, நம்ம எப்போ கர்த்தரை தேடணும்? எல்லாம் வசதி வாய்ப்பு பணம் பொருள் எல்லாம் வந்த ஏற்பாடு வந்து அருளியாக போடுறது இல்லை. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம், இப்படி ஒரு மனித வாழ்க்கை வெறுமையாக இருக்கும்போது அது சொல்கிறாள், உண்மையில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கு, என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. கற்று சொல்கிறோம், தாகமாக இருக்கிறேன், நான் உண்மை தான் வாஞ்சிக்கிறேன் கற்று சொல்கிறோம். ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கு? மறுபக்கம் பார்க்கணும்னா வறண்டு போன வாழ்க்கை, விடாய்த்து போன வாழ்க்கை, தண்ணீர்தான வாழ்க்கை. அப்போ எந்த இந்த சூழ்நிலை பாருங்கள், அவருடைய வனாந்தரத்தில் இருக்கிறார், ஒன்றுமில்லாத சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது, கத்து சோத்திரம் இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் நான் உண்மையில் வாஞ்சியா, என் ஆத்மாவை தேடுகிறது, உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறது. அப்போ இதுதான் ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவருடைய நிலைமை என்னன்னு கேட்டால், உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் கத்து சோத்திரம் சொல்லக்கூட இந்த கஷ்டம் அதனால் வரல, பிரச்சனை அதனால் வரல, சோதனை அதனால் இல்லை, அந்த சூழ்நிலையில் தான் கற்று தேடணுங்க. அப்போ தான் கர்த்தரை தேடணும். அப்போ தான் நீங்கள் வாஞ்சியோடு வரணும், தாகத்தோடு வரணும், ஒடியாடணும். பிரச்சனை அதிகமாக இருக்கோ, எவ்வளோ பிரச்சனை அதிகமாக இருக்குதோ அவ்வளோவா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் தேடி வரணும். அதாவது நம்ம கர்த்தரோடு உள்ள நல்லா கவனிங்க, உறவு தான் நம்முடைய மனதை நிறைவாக மாற்றும்.
வேறு பொன் பொருள் பணம் கிணம் கத்து சோத்திரம் இது ஒன்றும் மாற்றாது. நீ கர்த்தரோடு உள்ள உறவு சரியாக இருந்தால் உங்கள் மனது நிறைவாக இருக்கும். மற்றபடி நீ கர்த்தரோடு உள்ள உறவில் சரியாக இல்லைன்னு சொன்னால் என்ன இருந்தாலும் வீட்டில் துக்கம் தான், கவலை தான், பாரம் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஏன்னு கேட்டால் நீ கர்த்தரோட உள்ள உறவு சரியில்லை, ஐக்கியம் இல்லை. பாருங்கள், தாவீது எங்கேருந்து சொல்கிறாரு? வனாந்தரத்தில் சொல்கிறாரு. தாவீது யூதாவின் வனாந்தரத்திற்கு பாடின சங்கீதம், தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை அடுக்கிறேன். பிரச்சனையாச்சேன்னு தூங்கிடக்கூடாது, பிரச்சனையாச்சேன்னு படுத்துடக்கூடாது, சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டது ராய்த்தான் தண்ணீர்த்தமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அல்லையா? அப்போ என்ன தெரியுது? இந்த உலக பிரகாரம் அவர் எவ்வளோ பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அவர் தேவன் உள்ள வாஞ்சை தாகம், அதுதான் அவர் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கு. நீ தேவனோடு உள்ள உறவில் நீ சரியாக இருந்தேன்னு சொன்னால் இந்த உலக காரியங்கள் ஒட்டும் பொருட்டே இல்லை. பசி, பட்டினி, நாசமாசம், பட்டயம் இதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்ல உறவு வச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஐக்கியம் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் கடமைக்காண்டி வராதிங்க சபைக்கு. பாருங்கள், நம்ம 5 மணிக்கு நான் வந்து 6:30 மணிக்கு ஜெபத்தை வணங்கிட்டேன். முதல் வாள் வந்தது செல்வி. 9 மணிக்கு வாரீங்க. கேட்டால் நாங்கள் வீட்டில் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆண்டோடு தான் இருக்கோங்க. எப்படி இருப்பீங்க? தாவீது என்ன சொல்கிறாரு? 2ஆம் வசனம் வாசிக்கமா? பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தையும் பார்க்க ஆசையாக இருந்து. அப்போ ஆலயத்துக்கு வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உண்மை பார்க்க ஆசையாக இருந்து ஆசையோடு வரணுமா? என் ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசையோடு பரிசுத்த ஸ்தலம் வீட்டில் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆசையோடு வந்து பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டே. வாஞ்சியோடு தாகத்தோடு பரிசுத்த தேவனுடைய ஆலயத்துக்கு வரணுமா? நீங்கள் வர்றதுலேயும் தெரியுது, ரொம்ப வாஞ்சியோடு வர்றீங்கன்னு தெரியுதே. சொல்லுங்கள், நீங்கள் வர்ற வேகத்திலே தெரியுதே ரொம்ப வாஞ்சியோடு தான் வர்றீங்கன்னு. ரொம்ப கூலாக எலும்பி குளிச்சுட்டு சாப்பிட்டு 4 இட்லியை போட்டுட்டு கத்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ வளம் தான் நானும் போதிக்கிறேன் சொல்லுங்க ஆகும். கத்து சோதம். நான் நினைக்கிறேன் உங்கள் சின்ன பாசம் இங்கே வச்சுட்டு நான் ஜெயிமாட்ட போயிடலாமான்னு நினைக்கிறேன். அவர் இங்கே இருக்கணும். எத்தனை பேர் இருப்போம்? கைத்துக்கு ஒரு அலைய சொல்லுங்க. பொய் சொல்லாயி அவர் இங்கே வச்சுட்டு நாம் அவளுக்கு துணையாக அந்த போய் சமைச்சு கொடுக்கலாம். அவர் சொல்கிறாப்பா வந்து 3 நேரம் சாப்பிடணுங்கிறா, வாமா பார்த்துக்குவோம். அப்போ எவ்வளோ வாஞ்சியாக இருக்கும் சாப்பாடு. அந்த நேரத்தில் இருந்தால் தான் நமக்கு கஷ்டம் தெரியும். அப்போ ஆலயத்து வரவங்களை எப்படி வரணுங்க? மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ சந்தோஷம் இல்லை, பார்த்தா சமாதானம் இல்லை, கோபத்தில் வர்ற மாதிரி இருக்குது. 2ஆம் வசனம் அழகா இருக்கு, வாசிங்கம்மா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசை வரணும். நேசரை காண வரணும். ஆண்டவர் நம்முடைய நேசர். அதான் பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியா கிறிஸ்துன்னு ஒரே புத்தகம் ஒப்பு கொடுக்க நியமித்தபடினாலே சொல்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த மணவாளனை பார்க்கணுங்கிற ஆசை வரணும். அல்லேலூயா. ஸ்டேட்டஸ் போடுற என்ன அசிங்கமாக இருக்குது ஸ்டேட்டஸ், அது சொல்லி வாயில் கூட வரல. ரகசிய அறையில் குடும்பத்தில் கணவன் மனைவி செய்கிறதெல்லாம் போடுற, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. என்ன ஆச்சு, எனக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு 5 பேர் வச்சுருக்கேன் நான். எங்கே வந்தாலும் கொண்டு வந்து என்ன காட்டுனாங்க. அது அசிங்கம் இல்லை. நம்ம பெந்தகோஸ் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் கத்து சொல்கிறோம். சபையில் நீ கட்டி பிடிப்பியா உன் புருஷனை? பிடிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? சபை எல்லாம் பார்க்குறாங்க. அதை நீ பப்ளிக்கில் போடுறீங்க. யோசிக்கணும். நீ சபையில் புருஷன் முன்னாடி கூட்டம் கட்டுப்பிடிப்பா முடியுமா? ஏன் சபையெல்லாம் பார்க்குறோம் சொல்ல. அப்போ உலகமே பார்க்குறவங்க செய்கிறேன். எவ்வளவு தப்பு செய்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரசங்களுக்கு.
எத்தனை பேர் சாப்பிட்றது திங்கிறது எவ்வளோ அசிங்கமாக செய்கிறாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? பெந்தகோஸ்து பிள்ளைகளுக்கு பாருங்கள், தாவீது சொல்கிறார், இதில் இப்படிலாம் இருக்குது, நம்ம பிள்ளைகள் இப்படிலாம் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து அது வல்லமையும் அது மகிமையும் கண்டேன், அதில் நம்ம வாஞ்சா இருக்கணும். எவனாலும் போட்ட இனிமே கத்து சோத்து நம்மளை பெந்தகோஸ்து நம்மை பார்க்க, நம்ம ஆண்டவர் பார்க்கணும். அல்லேலூயா. யார் பார்க்கணும்? நம்ம பார்க்கணும், ஆண்டவர். அந்த எண்ணம் உனக்கு வரணும். சும்மா நடிக்கக்கூடாது. பாருங்கள், எத்தனை பேர், ஒரு 10-12 பேர் தான் உபவாச ஜபத்துக்கு. இன்னைக்கு பெரிய கஷ்டம் வந்து அப்படியே ஆடுறதும் பாடி சந்தோஷமா இந்த அருமையாக செய்தியெல்லாம் கொடுத்தாரு, வந்து கேட்டிருக்கலாம். உங்கள் பாஸ்டர் எனக்கே ஆசையாக இருந்த செய்தியை கேட்க, என்னம்மா அழகாக வந்து கேட்டிருக்கலாம். பாரு, எங்கே போய் சுற்றிக்கிட்டு இருந்த, வந்திருக்கலாம் இல்லையா? வந்து செய்தியை கேட்கலாம். என்னம்மா சந்தோஷமாக இருந்துச்சா? வர்றதில்லை. யாராவது போடு நெட்டில் ஏதாவது, நான் எல்லாம் கவர் பண்ணி தான் வச்சேன். நீ என்னத்தை கட் பண்ணால் எனக்கு வரும். அந்த நெட்வொர்க் எனக்கு இருக்கு. எனக்கா கட் பண்ணுற நீ மாவளை அசிங்கமா இல்லை? சொல்லுங்க, உங்கள் வாஞ்சை எங்கே இருக்கணும்? இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உங்களோட மகிமையும் கண்டேன். ஆசை வந்து அந்த வாஞ்சை இருந்தால் தான் அவரோட வல்லமையும் மகிமையும் காண முடியும். அல்லேலூயா. சும்மா வந்துட்டு இருந்தால் அவர் நடக்காது. ஒரு வாஞ்சை, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். எதை நீங்கள் நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். அந்த வாஞ்சை வரணும். இன்னைக்கு நான் போய் என் ஆண்டரை பார்க்கணும், ஆண்டரை என்னோட பேசணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்து பாருங்கள், வாஞ்சையோடு தாகத்தோடு ஒடியாங்க, அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். வாஞ்சை வரணும். இல்லையே, வாஞ்சையே உனக்கு வரலையே, தாகமே வரலையே, என்ன வருது? அவங்க என்ன எடுத்திருக்காங்க, இவங்க என்ன எடுத்திருக்காங்க, அவங்க என்ன காப்பு போட்டிருக்காங்க, இவங்க என்ன போட்டிருக்காங்க, இதைத்தான் பார்க்குறது. அடடா, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். திருந்த ஜென்மங்களும் இல்லை. நான் இப்படி தான் பிரசவம் பண்ணிருக்கேன். என்ன செய்ய, நான் பொறுப்பாக இருக்கேன் இல்லையா? அவங்க என்ன கொடுத்துறாங்க, இவங்க என்ன கொடுத்துறாங்க, அவங்க கையில் இருக்குது, இவங்க கழுத்தில் என்ன இருக்குது, அவங்க காலில் என்ன இருக்குது. அவன் கால் அவன் போட்டு போகிறான் உனக்கண்ணா, அவன் காலை அவன் பூசிட்டு போகிறான் உனக்கண்ணா. அது எப்படி பைத்தியமே? அறிவு இருக்கா உனக்கு? நம்ம சபைக்கு, ஐயா நான் சொல்கிறேன், சபைக்கு வர்றது எதுக்கு? தம்பி மாதிரி ஒரு நாள் வாசிங்க, இந்த 2 வசனத்தை வாசி. சேம் வா, சேம் இங்கே வாப்பா, தம்பி நீ வாப்பா, நல்ல பையன். போன வாரம் லேட்டாக நேரத்தோட நீ வா. உன்னை திட்டினா நீ எனக்கு வச்சுக்க மாட்டேவா. இல்லை, காலேஜ் படித்து முடிச்சிங்க, தமிழ் வாசிக்க தெரியல. அடுத்து ரெடியாக இருக்கு. ஐட்டு நைட்டான வாசி தம்பி. சங்கீதம் 63 வாசி தம்பி. யாருக்காவது கேட்குதா? தண்ணீர்னு அடி தம்பி, அடி வாசி. அப்போ சபைக்கு எதை பார்க்க வாரீர்கள்? 2வது யார் பின்னுக்கு ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? யாராவது இருக்கீங்களா பின்னுக்கு வாசிக்கிறதுக்கு? கடைசி பக்கம் சபைக்கு எதை பார்க்க வரணுமா? சொல்லுங்க. இப்படி பரிசுத்தத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து, யாரை பார்க்க ஆசையோடு வர்ற? யாரை பார்க்க ஆசையோடு வர்ற? அது எப்படி, இவங்க எப்படி, அது எப்படி, இது எப்படி, அவங்க யாரை போட்டு வந்தாங்க, அவங்க யாரை போட்டு வந்தாங்க, அவங்க ரொம்ப மேக்கப் அடிச்சிட்டாங்க. அவங்க உடம்புப்பா, அவங்க உடம்பு அவங்க உனக்கு என்ன? இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை சரிப்படுத்தி கொண்டால் எல்லாம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நீ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து எதுக்கு சபைக்கு எதுக்கு வர்றீங்க? வாமா வாமா, 10 சொல்கிறேன். அது என் பொண்ணு தான், பரவாயில்ல, பேர பிள்ளைலாம் வருது, திட்டில் கோச்சிக்க மாட்டாங்க. இந்த இடத்துலயே நான் நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். அடுத்து போவாங்க. சபைக்கு எதை பார்க்க வர்றீங்க? அங்கே பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க? 2வது வாசிப்போம். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. அப்போ நீங்களும் நானும்
சபைக்கு வரணும், ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசை வரணும். யாரை பார்க்கணும் ஆசை வரணும்? வந்திருக்காங்களா? இங்கே வந்திருக்காங்களா? எங்கே என் ஃப்ரெண்டை காணா? போச்சு, ஆசீர்வாதமே போச்சு. கவனமா இருங்க. அப்போ அந்த இது அந்த நல்ல கவனி. இப்படி பரிசுத்தத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து இந்த வல்லமையும் உங்களுடைய மகிமையும் கண்டேன். அப்போ ஆசையாக இருந்தபடினால அவட வல்லமையும் மகிமையும் அவர் பார்த்தாராம். சங்கீதக்காரர் சொல்கிறார், ஐயா நம்முடைய ஆசையோடு வந்தேன், நம்மளோட வல்லமையும் மகிமையும் நான் பார்த்தேங்கிறார். அழலையா? ஏன் நம்மளோட வல்லமையும் மகிமை உங்களுக்கு வெளிப்படலை? நீங்கள் ஆசையோடு வரல. ஆசையோடு வந்தால் தானே அவட வல்லமை வெளிப்படும், அவட மகிமை வெளிப்படும். ஒன்றும் ஆசை ஆண்டரை பார்க்கணும்னு ஆசை இல்லை. அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாலும், அந்த தம்பி வந்தானா, இந்த தம்பி வந்தானா, அந்த பொண்ணு வந்துச்சா, அந்த பொண்ணு வந்துச்சா. சபையில் இதுதான் வேலையா? அப்போ நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சபையில்? சபையில் நீ வாஞ்சியோடு வந்தா வல்லமை பார்க்க முடியும். மனைவியா அவருடைய மகிமையை பார்க்க முடியும். அந்த வாஞ்சி அவனுக்கு காலை எழுமணுன்னு, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சனிக்கிழமை ஆயத்த நாள் ஆயத்தத்தோடு வரணும். என் ஆண்டரை பார்க்கணும். ஒன்றுமில்லையே வந்த மாதிரி போகிறீங்க, என்ன காரணம் கேட்டால், நீ வரக்குள்ளேயே வாஞ்சியோடு வரல, ஆசையோடு வர்றதில்லை. என் ஆண்டவரை பார்க்க வேணுங்கிற ஆசையோடு வந்தால் ஆண்டவர் வல்லமையை அவனுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும். அவங்களுக்கு யார் வாஞ்சியோடு வர்றாங்களோ, யார் தாகத்தோடு வர்றாங்களோ, அவங்களுக்கு தேவன் தன்னுடைய வல்லமை மகிமை வெளிப்படுத்துவார். வாஞ்சல் எப்படிங்க? இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அல்லேலூயா. ஆனபடினா அவர் சொல்றாரு, ஜீவனை பார்க்கணும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்க. அப்போ என் ஜீவனை பார்க்கணும் உங்களுடைய கிருபை. ஐயா உங்களுடைய ஆலயத்துக்கு வந்தேன், உங்களுடைய வல்லமையை பார்த்தேன், உங்களுடைய மகிமையை பார்த்தேன், உங்களுடைய கிருபை பெருசு, என் ஜீவனை பார்க்கலாம், இதுதான் நல்லதா இருக்குது. அல்லேலூயா. தயவு செய்து வாஞ்சியோடு தாகத்தோடு யாரை பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு இல்லை, சபையில் வந்து நீங்கள் ஆண்டரை பார்க்கணுங்கிற வாஞ்சியோடு வரணும், தாகத்தோடு வரணும். மற்றவங்களை தயவு செய்து கற்றவங்கள நீங்கள் அதாவது நீங்கள் மதிப்பிடாதீங்க, ஒப்பிடாதீங்க, அவங்களோட ஒப்பிடாதீங்க. அது ஆண்டரை பார்த்துங்க. நேற்று ஒரு நல்ல ஒரு செய்தி வந்துச்சு. 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. 1:9 தானே தம்பி தான் பிரசங்கம் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்ல செய்தி. அவர் தம்முடைய கிரியையின்படி நம்ம ரட்சியான். பாருங்க, நான் செய்த பிரயாசத்தினால, நான் செய்த முயற்சினால, நான் பாவத்தை அறிக்கை செய்ததுனால, நம்ம அழுததுனால என்ன ரட்சியாமல், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி பண்ண தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசு. ஆதி காலம் முதல், ஆதாமுக்கு முன்ன நீங்களும் நானும் ஆதாமுக்கு முந்தினவர்கள். அல்லேலூயா. யாரு? ஆமாம், ஆதிகாலம் உலக தோட்டத்துக்கு முன்னே உங்களை என்னை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துக்கும் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நான் அறிக்கை செய்ததுனால, மனம் திரும்புவதனால அப்படி இல்லை, அவர் உன்னை தாயின் கருத்தை பிறக்கும் முன்னே உன்னை தெரிஞ்சிருக்கிறார். ஆனப்படிலாம் இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதான் உங்கள் அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. அதான் பரிசுத்த உண்மையான அழைப்பு, மேலான அழைப்பு. ஏதோ நீங்கள் செய்த நல்ல கிரியினால் அவங்களும் சந்திச்சாங்க, இவங்களும் சந்திச்சாங்க, நான் மனம் திருமணே அழுதேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உலக ஆளுங்க இல்லாமல் அரிச்சிக்கப்படுறாங்க, முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறான், அவனால அரிச்சிக்கப்படுறான், நான் இல்லையே. அப்போ ஆண்டர் வந்து அந்த வந்து திரும்ப அவசியமா நம்முடைய கிரியின்படி, நான் செய்த கிரியினாலே என்னை ரட்சிக்கவில்லை, அவர் தேவன் வைத்த தீர்மானம், உலகத்தோட அவர் தீர்மானிச்சிட்டார். இந்த வருஷத்தில் இன்னார் பிறப்பாங்க, அவங்க கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்காருவாங்க. அவருடைய தீர்மானத்தின்படியும் ஆதி உலக தோற்றத்துக்கு ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து மனிதனை படைக்கும் நமது ரூபமாக, நமது அப்போ நமதுனா பன்மை. அப்போ இயேசு அங்கே இருந்தார், உலக தோட்டத்தில் இயேசு இருந்தார். அப்பயே அந்த உலகத்தை உண்டாக்குறது முன்பதாகவே ஆண்டவர் கிறிஸ்துவில் உங்களையும் தெரிந்து கொண்டு அப்போ தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த அழைப்பு நாம் அழைத்திருக்கிறார். யார் அழைச்சிருக்கிறார் சொன்னார்? இங்கே இருக்க அரே ஒவ்வொருவரையும். அல்லேலூயா. சிறு பிள்ளை முதல் பெரியார் வரைக்கும் பரிசுத்தமாக ஆகணும். பரிசுத்த அழைப்பினாலே உங்களை அழைத்திருக்காரு. அதை எப்போ அழைச்சாரு? உலக தோட்டத்துக்கு முன்ன. தைரியம் உள்ள 2 பேரும் வாங்க,
தைரியமாக இருக்கவங்க வா, தைரியமாக இருக்க ஒரு பொண்ணுங்க வா, நீ பெரிய தைரியசாலி, தைரியசாலி வா தம்பி வாடா, பாருங்க அடிப்படி அதுக்கு ரெடி. எங்கள் தைரியசாலி ஒரு ஆள் பார்ப்போம். நீ வா, பாவமாக இருக்குன்னு பார்க்கணும், தைரியமாக எழுதணுமா எல்லாம் பாருங்கள், வேஸ்ட்டு பேச்சு தான்னா தைரியம் இல்லை. அப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு ஆண்டு வெளிப்படுத்த கொடுத்தார். அந்த வசனம் என்ன சொல்லி, உலகத்தோட்டத்துக்கு முன்னே 9 ஆதி காலம் முதல் கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து அழைத்தார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கிருபையினால உலகத்தோட்டத்துக்கு முன்னே பரிசுத்த அழைப்பினால இவர் அழைத்தார். தம்பி அருமையான மகள் என்ன செஞ்சது, உலகத்தோட்டத்துக்கு முன்னே பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அழைச்சது மாத்திரமில்லை, நல்லா கவனிங்க, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் ஓடக்கடுவோம், பொறுமையோடு ஓடக்கும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் இப்போ அழைச்சி சும்மா அப்படி மனாந்தத்தை ஓட்டல, இவருக்கு ஒரு ரவுண்டை போட்டு தம்பி தான் போவான் ஓடம், இந்த மகளுக்கு ஒரு இடத்த போட்டு தான் ஓடம், இங்கே இருந்தால் ஓடணும். இப்போ பார்த்தீங்களா இதில் ஓடுறவங்க என்ன 1 2 3 4 10 இருக்கும் இல்லையா, கடைசியில் முன்னுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ரவுண்டு சின்னது. அப்போ இந்த மகளை ஃபர்ஸ்ட்டில் வச்சுட்டாரு, இவனை லாஸ்ட்டில் வச்சுட்டாரு, இப்போ 2 பேரும் வச்சுட்டாரு. இப்போ என்ன 2 பேருக்கும் சுற்றி ரவுண்டு போட்டு அம்மா நீ 1 நீ 10 வச்சுட்டாரா. அப்போ என்ன செய்யணும், நமக்கு இவங்க நியமிக்கப்பட்டது ஓடுறது ஆண்டுதான். அவங்கள ஆண்ட உலகத்தோட்டத்துக்கு முன்னே பரிசுத்த அழைப்பு அவருடைய கிரியையினால் அல்ல, இவர் செய்த நல்லதுனால இல்லை, இந்த அம்மா செய்த நல்லதுனால இல்லை, தேவனுடைய பிரதான கிருபையினாலே அழைத்து நிற்க வச்சிருக்காரு, ஓட வச்சிருக்கிறாரு. நான் வந்து நீ ஒரு தள்ளிப்போ நான் சொல்லலாமா, தம்பி நீ அங்கேயா உட்காரு, நீ இங்கே உட்காரு, புரியுதா புரியுதா, நீ என்ன சபையில் என்ன செய்றீங்க, அவங்க உட்காரக்கூடாது, இங்கே இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னு தேவன் தம்பியை உலகத்தோடு தெரிந்து கொண்டு இந்த 12ஆம் நம்பரில் உட்கார வச்சு இங்கேருந்து ஓடுங்கிறாரு, இந்த மகளை 1ஆம் நம்பர்லேருந்து ஓடுங்கிறாரு. நான் இடையில பூந்து இல்லை நீ 1ல் வரக்கூடாது, நீ 5ல் வரணும், நீ 4ல் வரணும், இடத்த மாற்றலாமா? தேவனுக்கு ஒரு மூலையே போகிறோம், யாருக்கு ஒரு போகிறோம், ஆண்டவரை எங்கே வச்சுக்கோ, நமக்கு நம்ம எல்லாரும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு தெரிவிப்பார். நம்ம தாய் சார் இப்போ புரியுதா, நல்லா புரியுதா, இதான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது. அப்போ நான் என்ன செய்யக்கூடாது, இடத்த மாற்றக்கூடாது. அப்போ நான் தேவனுக்கு உதவ போகிறேன். ஆண்டர் அவங்கள எங்கே வச்சுருக்காரோ அவங்க அந்த ஓட்டத்தை ஓடணும். அதை விட்டுட்டு நான் வந்து இடத்த மாற்றி செஞ்சேன்னா அந்த ஆண்டருக்கு உதவ போகிறேன். ஆண்டருக்கு தெரியும் அவங்கவுங்க அவங்க ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நீ என்ன மாற்றுறது, நீ இப்படி வரக்கூடாது, நீ அப்படி வரக்கூடாது, நீ இதை செய்யணும், நீ யார், நான் யார்? புரியுதா உங்களுக்கு? புரியாதவங்க கை தூக்கி ஒரு அலையில் சொல்லி பார்ப்போம். என்னது பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஆண்டவர். உலக தோட்டத்துக்கு முன்னே நம்முடைய கிரியையினால் ரட்சி, அவனுக்கு கிறிஸ்து பிரதான ஈவு இறக்கத்தினாலே கர்த்தர் நம்ம ரட்சித்து இந்த பரிசுத்த அழைப்பினால நம்ம அழைத்திருக்கார், பரிசுத்தமான அழைப்பு. அப்போ அழைச்சி சும்மா உடனே ஆண்டவர் நமக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அதான் போல என்னுடைய ஓட்டத்தை இந்த சந்தோஷப்படவும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பிரயாசம் முடியும். அப்போ அழைச்சி உடல அவங்களுக்கு ஓட்டம் தான். நிறைய பேர் போட்ட ஓட்டிங்க என்ன தெரியுமா, ஐயா அவங்களோட ஓட்டம் என்ன, அவங்களோட ஊழியம் தான். ஓட்டம் என்னுடைய ஓட்டமும் என்னுடைய ஊழியம், அதை செய்ய தவறிடும், அதை செய்ய தவறிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், சபைக்கு வந்தால் ஆண்டருக்கு பணமெல்லாம் கொட்டணும், நல்லா சாப்பிடணும், பிரியாணி ஒவ்வொரு நாளும் டெய்லி பிரியாணி சாப்பிடணும், இதுதான் ஆண்டர் ஆசிரியக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே வகுசுதாரு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்மான இடத்துல நானுமே என்ன செய்தாராம் வாஞ்சிக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், இப்போ சேம் ஒன்னே ஆண்டு அழைச்சி அந்த அழைச்ச இடத்துலேருந்து ஓடுறியா இல்லையா, நிப்பாட்டிட்டியா, என்ன ஓட்ட சரியா, கணக்கு பிடிக்கணும், அவனுக்கு தான் நஷ்டம்.
ஐயா உலகக்காரங்களை விட்டுருங்க, உலகக்காரன் அது வேலை செய்யாமல் சாப்பிடவும் கூட அது சரி. ஆனால் மறுபக்கம் எனக்கு நியமிக்க ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் அவங்கள பார்த்து அவங்க வர்றாங்களா, இவங்க வர்றாங்களா, அவங்க என்ன சட்டப்படுறாங்க, இவங்க என்ன சட்டப்படுறாங்க, அவங்க மோதிரம் போடுறாங்களா, இவங்க மோதிரம் போடுறாங்களா, அவங்க பூசியிருக்காங்களா, இதையே பார்க்கணும். இல்லை, நான் உண்மை பார்க்கணும், நம்மளோட மகிமையை பார்க்கணும். ஐயா கர்த்தர் சொல்கிறோம், அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இப்படி பரிசுத்தத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உங்கள் வல்லமையும் உங்களுடைய மகிமையும் கண்டேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு நாளாவது நீங்கள் இயேசுவை சந்திக்கணும். அதான் மெய்யான கிறிஸ்தவம். என்னது? வாழ்க்கையில் இயேசு சந்திக்கணும். இத்தனை வருஷம் வர்றேன், கண்ணை மூடிட்டு ஒன்றுமே நடக்கலையே. ஒரு நாள் கூட இயேசுவை பார்த்ததா பேசுனதா ஒன்றும் சாட்சி இல்லையே. இயேசு என்னோட பேசினார், என்னை பார்த்தார், என்னை சொன்னார். ஆகவே நல்ல கவனிங்க. இப்போ அவங்களுக்கு தேவன் அழைத்த தேவன் அவங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ட்ரக்கு மாதிரி ஓடக்கூடாது. நமக்கு நியமிக்கிற ஓட்டம் தான் ஓடணும் முடிய ட்ரக்கு மாதிரி ஓடக்கூடாது. போனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். இலக்கு அந்த இது கிடைக்காது, ப்ரைஸ் கிடைக்காது, கப்பு கிடைக்காது. உன்னை 1ஆம் நம்பரில் வச்சு உன் பேரெல்லாம் போட்டு அங்கே எல்லாம் லிஸ்ட்லாம் வச்சு இந்த தம்பி 12ஆம் நம்பரில் வச்சு அவன் விசில் அடிப்பான். அடித்தோன்னா ஓடணும். நீ மாறிட்டேன்னா இடையில போய் மாறுவாங்க. மாறி ஓடிட்டேன்னா, மாறி நின்றுட்டேன்னா உனக்கு பந்தய பொருள் கிடைக்காது. அதே போல் அவங்கவுங்களும் தேவன் நியமித்திருக்கிறார். நீங்கள் சரியாக ஓடணும். கர்த்தர் உங்களோட ஓட்டத்தை ஓடணும். அவங்க எப்படி செய்கிறாங்க? அவங்க ஒழித்து வந்தாங்களா? வரலையா? நானும் வரல. அவங்க ஜெபிக்கிறாங்களா? ஜெபத்துக்கு வந்தாங்களா? நான் வந்தேன். கர்த்தர் சொல்கிறோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்போ தாவீது பாருங்க, யாரையும் பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு? வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீர் எடுத்தும் அவன் நிலத்திலே என் ஆத்மாவும் மேல் தாகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உலக பிராரம் எனக்கு ஒரு ஆசிரமம் இல்லை, ஆனால் எனக்கு தாகம் உண்மையில இருக்க. ஐயா உண்மை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும், அதுதான் எனக்கு வாஞ்ச, அதான் தாகம். ஏன்டா அதுதான் ஏன்னு சொல்கிறேன்னா, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதம். நீங்கள் தேவன் இருக்க வாஞ்சை, தேவனோட உறவு தான் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். மற்ற உறவுகள் எல்லாம் அல்லது அது அவர் சொல்கிறாரு. இயேசு பிரகாசம் படித்தார் இல்லையா? தகப்பன் அன்பு தகந்தே போயிடும், தாய் நன்பு பிரிந்து போயிடும், கணவன் அன்பு கரைந்து போயிடும், பிள்ளைகள் அன்பு பிரிந்து போயிடும், எல்லாம் போயிடுமா. ஆண்டுடைய அனுபவம் தான் கடைசி நிற்குமா. அல்லேலூயா. இப்போ நம்ம உறவு இதனால் தேவையில்லைங்க. பிள்ளை வெட்டுறாங்க, கணவன் வெட்டுறாங்க, என்ன செஞ்சுறாங்க, தேவை. ஆனால் முதலிடம் கர்த்தர் ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் அவங்க இருதயத்தில் இருக்க முதலிடம் இயேசு. ஆக வாஞ்ச ஒரு தாகம் இருக்கணும், வாஞ்சோடு வரணும், தாகத்தோடு வரணும் அப்படிங்கிறது வாஞ்சிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சும்மா ஏதோ கடமைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நீங்கள் ஒரு தேவ சமூகத்தை உணர முடியாது, பிரசனத்தை வர முடியாது, வல்லமை உணர முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் வேணுமா, சமாதானம் மாற்றம் வேணுமா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்ல மனநிறைவு அடையணுமா, இயேசுவோடக்குள்ள ஒரு அதுதான் தங்கி பாருங்கள். இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் தாவீது அவர் வாஞ்சிக்கிறது, உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து இந்த வல்லமையும். அப்போ ஆசை இருந்தால் தான், ஒரு ஆசை இருக்கணும், என்ன ஆண்டோடைய மகிமையை காணணும், வாஞ்சை வல்லமையை பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சை இருந்தால் தான் கிடைக்கும். இப்படி ஜீவனை பார்க்கணும், அது கிருபை நல்லது. அப்போ என்ன சொல்ல உணர்ந்துட்டார்? இப்போ ஐயா கர்த்தர் சொல்கிறோம், என் ஜீவனை பார்க்கணும், உங்களோட கிருபை பெருசாக போச்சு. ஆண்டவர் இறக்கம் 2வது சபைக்கு வந்தார், தேவ சமூகத்தை தேடினார், கிருபை கிடைச்சிருச்சு, இறக்கம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடமைக்காக வேண்டி எதை செய்து கொண்டிருக்கார்கள்? கர்த்தர் சொல்கிறோம், கடமைக்காக எதை செய்யாதீங்க. சங்கீதம் 42:2 முதலிருந்து வாசியும். வாஞ்சித்து கதற மானானது கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனே, மானா நீரோடைய வாஞ்சித்து கதறு போல
தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுது. மானுதான் தண்ணீரை தேடி ஓடுது, வனாந்தரத்தை ஓடுது, அங்கே இருக்கு நீர், காணல் நீர். அப்படி என் ஆத்மா உன்னை தேடுகிறது, கர்த்தர் சோதரம், ஆத்மா வாஞ்சிக்கிறது, கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து இருப்பேன். அல்லேலூயா. எப்படி எப்பொழுதும்? வாய் தொடங்கல கொஞ்சம். எப்போ நான் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலையில் வருவேன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை. இந்த வசனத்துக்கு நம்ம எதிர்மறையாக இருக்குது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சி தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்தில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலையை டக்கு பண்ணி முடிச்சுட்டு கற்று சொல்கிறோம். ஒடியார வேணாமா? சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். வர்றதே லேட்டு. அருமையாக இருக்க வசனம். என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்தையில் வந்து எப்பொழுதும் வந்து நிற்பேன். ஒரு தீர்மானம் எடுத்துங்க. எப்பொழுதும் நிற்பேன். என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் எடுத்து சொல்லுகிறபடியா இரவும் பகலும் கண்ணீர் வாசிங்க. கண்ணீரே எனக்கு எங்கே உங்கள் கடவுள் கேட்குறாங்களே பக்கத்துக்கு வரவங்க, உனக்கு ஆண்டு இருந்தால் எப்படி நடக்குமா? நீ கடலில் இருப்பியா? அப்போ கண்ணீர் சிந்துறார் ஆண்டவரே. அவங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்களே, கற்று சொல்லும். இரவும் பகலும் என் கண்ணீரே நமக்கு உணவாயிற்று. ஐயா, என்னை இப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இப்படிலாம் கேட்குறாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆண்டவரே உங்கள் கடவுள் எங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற? நாங்களாம் சபைக்கு போகிறோமா? இல்லையே. நீ டெய்லி சபைக்கு போகிறதானே, உனக்கே எப்படி நடக்குன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி கண்ணீரே உணவாயிற்று. எப்படிப்பட்ட ஒரு தாவீது பாருங்கள், என்ன மாதிரி ஜெபிக்கிறார் பாருங்கள். அப்போ விட்டுறக்கூடாது. கற்று சொல்ல பெரியமானே தயவுசெய்து நான் சொல்கிறேன், கற்று சொல்கிறாங்க. ஆண்டவர் விடாதீங்க, தாகத்தோடு வாங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. வாஞ்சிருந்தால் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணரலாம், சமூகத்தை உணரலாம், ஆண்டோடைய வல்லமை உணரலாம். வாஞ்சி இல்லாமல், தாகம் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது. வந்த மாதிரி போக வேண்டியதான். கற்று சோத்துறோம். ஒரு பாரத்தோடு வரணும், தாகத்தோடு வரணும். எலும்பி ஒடியாரணும். ஐயோ நான் சபைக்கு போகணும், போயிட்டு கற்று இப்படி சொல்லுபடி இப்படியே பரிசுத்தம் போய் பார்க்க ஆசையாக இருந்து உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய மகிமையும் கண்டேன். ஆசையாக இருந்தால் வல்லமையும் மகிமையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம். தேவனை ஒரு முறை நான் தரிசித்தே ஆக வேண்டும் கற்று சோத்திரம். அல்லது போனால் ஒவ்வொரு முறையும் தேவ சமத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரை நான் தரிசிக்கணும். அவங்கள பார்க்க இவங்க விட்டுருங்க. நீ உடுத்தும் பொழுதே அவங்க பார்ப்பாங்களா, இவங்க பார்ப்பாங்களா? இதான் நான் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பார்த்து வாஞ்சிருந்தா அது வல்லமையும் மகிமையும் உங்களுக்கு ஆண்டு என்ன செய்வாராம்? வல்லமையும் உங்களுடைய மகிமையும் கண்டேன், அது என் ஜீவனை பார்க்கல பெருசாக இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பாட்டு படிச்சோம்ல அந்த மாதிரி அது என் ஜீவனை விட எப்படி இருக்கு. ஆகவே நீங்கள் வரக்குள்ளேயே தெரியும் எவ்வளோ வாஞ்சியோடு வர்றீங்கன்னு சொல்லி. நீங்கள் வரக்குள்ளேயே தெரியும். அமர கத்து சோத்திரம். ரொம்ப பொறுமையாக. நானும் அவசரப்படுறேன் இல்லைங்க, எதுக்கும் நாங்கள் அவசரப்பட மாட்டோம் வாழ்க்கையில். ரொம்ப பொறுமையாக அப்படி இருக்காதீங்க தயவுசெய்து. பிரியமானவர்களே, தரிசிக்கணும், ஆண்டரை தரிசிக்கணும். கத்து ஆண்டர் உங்களோட பேசணும். என் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது நான் வேலை செய்துக்கிட்டு 75 வச்சுக்கப்பட்டோம். 79 ஊழியத்துக்கு போகிறோம். அப்போ ஊழியத்துக்கு எடுக்கும் பொழுது எல்லாம் போமலாம் கொடுத்து நிரப்ப சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் போமலாம் நிரப்பி கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறேன். பஸ்ஸில் கீழே விழுந்து அடிபட்டு அங்கே போயாகணும். அன்றைக்கி தான் ஊழியத்துக்கு எடுக்கிறாங்க. கன்வென்ஷன் முடிஞ்சு கடைசி நாள் கீழே விழுந்து பிறகு அடிபட்டு நொடுக்கப்பட்டு ஒரு மாதிரி லேட்டாக போனேன். அப்போ எங்களுக்கு பாஸ் ரொம்ப அடிக்கடி சபையில் இருக்கிறதுனால பரவாயில்ல தம்பி வா, லேட்டாக வா, கோமலம் வாங்கி பார்த்தாரு. ரைட், சரி, சாட்சி சொல்லுவேன். என்ன சாட்சி சொல்லணும்? ஆண்டனோட பேசினாரா?
அவங்க சொல்லி இவங்க சொல்லி வாரையா? அப்போ ஆண்டவர் பேசுனார். என்ன பேசுனார்? அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். மீன் பிடிச்சிருக்குள்ள வலையில் கலர் மீனாக வருதை நான் பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஆத்துமாக்களை தருவேன்னு சொன்னார். அது வித்தியாசமான ஆத்துமாக்கள். அப்படி தொடர்ந்து சாட்சியது போதும் தம்பி சொன்னது போதும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை ஆண்டவர் மூலத்துக்கு அழைச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது சரியான அழைப்பு இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. அழைப்பு சரியாக இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. சும்மா நம்ம போயிட்டு பயில் காலேஜ் படித்தோன்னா போகவே இல்லைங்க. அழைப்பு இருக்கணும். அதே போல் நீங்களும் உங்களை ஆண்டு அழைத்திருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா, என்னைக்காவது தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரா, அதை வாஞ்சிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டு பேசியிருக்கிறாரா? கர்த்தர் சொல்கிறார். ஒன்றுமே இல்லாமல் வந்து வெறுமையாக கொண்டு போனால் வாழ்க்கை காலமும் வெறுமையாக இருக்கும். அப்போ அந்த வாஞ்சி, அந்த தாகம், எப்படியாலும் என் ஆண்டரை பார்க்கணும்னு நான் கர்த்தர் சொல்கிறேன். அப்படி வந்தால் ஆண்டர் மகிமை வெளிப்படுத்துவார், கிருபை வெளிப்படுத்துவார். என் ஜீவனை பார்க்க கிருபை பெறுதுன்னு சொல்கிறாரே. வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த கிருபை எனக்கு போதும் பெருசு. ஆண்டரை பார்த்துட்டேன், அப்படி சமூகத்தை பார்த்துட்டேன். கர்த்தர் சோத்திரம். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் சோத்திரம். முதலாவது நீங்கள் சபைக்கு வரும்பொழுது அர்த்தத்தோடு வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க. ரெண்டாவது நான் சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தம்பி தங்கச்சி வச்சு சொன்னோம் இல்லையா, அனைத்து தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். இடையில நம்ம விட்டுட்டு போக மாட்டார். முடிவு வரையும் நடத்த வல்லவர். அல்லேலூயா. பரிசுத்த அழைப்பு உலக, நீ சும்மா வந்து உட்காராங்க தயவு செய்து. உங்களோட அழைப்பு பெரிய அழைப்பு, மேலான அழைப்பு. எடுத்துக்கொள்ளுமா அந்த பக்கத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளணும். 2 திமுக உண்டு. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே நல்லா கவனிங்க. உங்களை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டார். இதே ஆண்டருக்காக தேவதூர்களும் பார்க்க வாஞ்சியாக இருந்தான்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இது பெரிய ரகசியம். இதை பார்க்கறதுக்கு தேவதூர்கள் கூட வாஞ்சியாக இருந்தாங்க. ஆண்டர் எனக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா, ஏனென்றா கிறிஸ்துக்குள் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவது, புறஜாதிகள் ஆண்டு சேர்த்துக் கொள்கிறார். புறஜாதி ரட்சிக்கப்படுவது, இதான் அந்த ரகசியம். உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி என்னை தெரிஞ்சிருக்கிறார் கர்த்தர். அப்போ தெரிஞ்சு அழைச்ச ஆண்டவர் சும்மா வந்து உட்காந்து போகணும்னு சொல்லுவாரா? பரவாயில்ல வந்தது ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து போகணும்னு சொல்லுவாரா? என்ன செய்வார்? அவங்களுக்கு ஓட்டத்தை வச்சுருக்காரு, ஊழியத்தை வச்சுருக்கிறாரு. அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்டா? நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நீ ஊழியம் செஞ்சு போனால் யாருக்கு நஷ்டம்? இது என்மேல் இந்த கடமை நான் செய்யாவிட்ட எனக்கு ஐயோ. ஐயோன்னா என்னது? செத்தவங்க தான் ஐயோமோ, ஐயோ போயிட்டு ஆரம்பிக்கும். அப்போ உனக்கு ஐயோ, உனக்கு கொடுத்த பொறுப்பில் நீ உண்மையிலாவிட்டா உனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. அது ஐயோங்கிற அர்த்தத்தை போய் வீட்டில் கண்டுபிடிக்கும். செத்தவனு தான் ஐயோ போயிட்டு ஆரம்பி இல்லையா? அதான் ஏன்டா என்னோட கடமையை நான் செய்யணும். என்னை அழைத்த ஆண்டு சும்மா விட இல்லை. நீ அணைய நினச்சா ரசிக்கப்பட்டனா நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கணும். இதுதான் அழைப்புன்னு. இந்த உலகத்தில் நம்ம அழைப்பு பரமழைப்பு. பாட்டு படிக்கிற பரமழைப்பின் பந்தயத்துக்காக ஓடுறேன்னு சொல்லி, இது உலகத்தில் நம்ம என்னது, குடும்பம், கல்யாணம், பிள்ளைகள் எல்லாம் தேவைதான். ஆனால் என்ன சொல்கிறாரு? என்னோட ஊழியத்தையும் என்னோட ஓட்டத்தையும் சொல்கிறார். அப்போ ஆண்டு நம்ம அழைத்திருக்க அழைப்புக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். கடைசி இந்த ஓட்டத்தை ஓடணும். இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நிச்சயம் பாதிப்பு உண்டு, பாதிக்கப்படுவீர்கள். ரொம்ப எச்சரிக்கை. நேரத்தை அப்படி தான் கத்தணும். ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. ஆகவே நான் எதற்காண்டி பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. இப்போ வந்து நிப்பாட்டினேன் இல்லையா? என்னத்துக்கு ஆண்டு கொண்டு நிப்பாட்ட வச்சாரு? ஆண்டவர் மார்க் போட்டார், நம்மளுக்கு நிப்பாட்டி வச்சுட்டாரு. எதுக்கு? இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இயேசு வர வரைக்கும் உடம்பு நிற்கக்கூடாது. மற்ற உலக காரியங்கள் கற்று சொல்லுவோம், சாப்பாடு அது இது இதெல்லாம் நமக்கு தருவார் ஆண்டவர். நான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணுமே. கர்த்தர் சொல்கிறோம். நீ பாரு, நிறைய பேர் அவங்க எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம், எதுக்கு சபைக்கு வரோம் ஒன்றுமே தெரியல. அவங்க நினைக்கிறது என்னென்னா, சபைக்கு வந்து கல்யாணம் பிடிக்கணும், 4-5 பிள்ளைகளை பார்க்கணும், இதுதான் நினைக்கிறாங்க. கூடார வாசிகள் லாபம் நமக்கென்று வீடென்று நாடென்று சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடென்று மேலே தான் என்னது செய்வேன் என்று சொல்லி பரதேசிகள். பழைய அதாவது முன்ன காலத்தில் விசுவாசிகள்னு சொல்லுவாங்க. என்னது? உழைக்காரெல்லாம் பரதேசிகள்.
அவங்களுக்கு என்ன இடம் கிடையாது, வீடு கிடையாது. ஆபிரகாம்ங்கிறத பரதேசி போன்னு சொன்ன பிறகு போனார். திரும்ப அங்கேருந்து காணாமல் திரும்பி ஏற்றுக்கு குடும்பம் வந்துச்சு. பரதேசிகள். அப்போ நமக்கு நிலையான வீடு பரலோகத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். அப்போ அது வரைக்கும் கர்த்தர் சொன்ன எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக்கொள்ள முடியாது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்கிறார் ஒரு இலக்கெல்லாம் அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னோட எதுக்கு வந்தோம், எதுக்கு ரட்சிக்கப்பட்டவங்க அந்த இலக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை தயவு செய்து நீங்கள் வாங்க, புதன்கிழமை வேத பாடத்துக்கு வாங்க. வரமாட்டீங்களே. இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னமோ பெருசாக பவட்ட அந்த என்னது அந்த ஒரு பழமொழி இருக்குது. காண மயிலாட கண்டிருந்த வாங்கொழி தானும் அதுவாக பார்த்து தன் சிறகை பொல்லா சிறகை வித்தான். காண மயிலாட கண்டிருந்த வாங்கொழி, மயிலாடுன்னு இல்லையா, வாங்கொழி நினச்சி அதுவும் சிறகை வித்திச்சான். மயிலுக்கும் உனக்கு வித்தி எவ்வளோ வித்தியம் தெரியாது. காண மயிலாட கண்டிருந்த வாங்கொழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாத சிறகை விரித்தாடினா போடும். நீ உண்மையான விசுவாசி, உண்மையான பக்தி இருந்தால் நீ உபவாசம் ஜெபம் இருக்கவேனா. நேற்று என்ன நடந்துச்சு? ஜெபத்தில் இருக்கவேனா. இதுதான் சிமியோன். சிமியோன் யாரு? யாருமா திட்டுறாரு? யாரு சொல்லுமா? மாலை சொல்லுமா. சிமியோன் யாரு? திட்டுற பாஸ்டர். அன்பான பாஸ்டர் கிடையாது. என்ன பாஸ்டர்? திட்டுற பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை மந்திரம் வந்து நீங்கள் சோக காட்டக்கூடாது. இந்த வாரம் காலையில் முடியணும். நான் 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்து இந்த மைக்கெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம். எனக்கு நிற்கவே முடியலை. இப்போ நிற்கிறேன்னு இதை சொல்லாங்க, இது ஆண்டு கிருபையில் நிற்கிறேன். எல்லாமே செய்ய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி ஆண்டு உணர்த்தினாரு, நீ செஞ்சால் தான் நல்லா இருப்ப, நீ செய், யாரையும் எதிர்பார்க்க சொன்னார். இன்றைக்கி எனக்கு உணர்த்து, நீ யாரையும் யோசிக்காத, நீ செய், ஆண்டு இதுதான் உனக்கு நல்லது. அழுலியா இல்லாட்டி உட்காந்துருவேன், மற்றவங்களை எதிர்பார்க்காத. நானும் இந்த வாலிப வயசு, அந்த சாயமான வயசில் எப்படி ஓடணும் தெரியுமா ஊழியத்துக்கு? பா வீட்டில் இருக்க சமைச்சு வச்சுட்டு ஓடுவேன். நான் தனியாக தான் இருந்தப்போ சமைச்சு வச்சுட்டு ஓடுவேன். காலைல 11 மணி தான் கூட்ட முடியும், 12 மணிக்கு முடியும். வீட்டில் இருந்து சமைப்போம், சமைச்சு சாப்பிட்டு திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு ஊழியம், பிறகு 6 மணி. இவங்க எல்லாம் தூங்குறானு, எல்லாம் தூக்கம். படையதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போச்சு. ஒரு படையில் இருக்கவன் தூங்கினா, நம்மளாம் என்னதே ஆமி போயிருக்கோம், ஏசுட்ட படையில் இருக்கோம். படையதனில் தூங்கியவன் வெற்றி போய் தோழிதான். அவன் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றவரை பார்க்காதீங்க, அவங்க வர்றாங்களா இவங்க வர்றாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், சங்கீதக்காரன் சொல்கிறது போல் ரொம்ப எனக்கு வாஞ்சா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கி. இப்போ என்ன செய்தார்? ஐயா, நான் என் ஜீவனை பற்றி நான் கவலையே படல. வனாந்தரத்தில் இருக்கிறேன், தண்ணீர் கிடையாது, வறண்டு போன நிலம், விடாய்த்து போன நிலமாக இருக்குது. கர்த்தர் சொன்னேன், விடாய்த்துனா காஞ்சி போய் வெடிச்சிருக்கும் பாருங்கள். அப்போ நிலம் எப்படி இருக்கும்? காஞ்சி போய் வெடிச்சிருக்கும் நிலம். பார்த்தீங்களா, டிவியில் காட்டுறாங்க. தண்ணி இல்லாமல் வறண்டு போனதும் விடாய்த்ததும் தண்ணீர் எடுத்து போனது, இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இவர், நான் உண்மை வாஞ்சிக்கிறேன், உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேன். ஆன பின்னால் அங்கே வந்ததுனால இப்படி பரிசுத்தத்தை உண்மை பார்க்க ஆசையாக இருந்தும் வல்லமையும் உங்களுடைய மகிமையை நான் கண்டேன். அதை காணணும். கர்த்தர் கண்டேன். ஜீவனை பார்க்கணும், உங்களுக்கு கிருபை நல்லது. இப்போ அவர் தெரிஞ்சு போச்சு. ஐயா, இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கிறது பாரு, உங்களுடைய கிருபை பெருசையா. உண்மை பார்த்த உடனே அவரோட ஒரு மாற்றம் வந்துருச்சு. விடாய்த்தது, தண்ணீர் இட்டது, வரட்டதுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ ஆண்டவர் சந்திச்சவங்க சொல்கிறாரு, இதெல்லாம் வேஸ்ட் ஐயா, உங்களுடைய கிருபை தான் எனக்கு நல்லது, உங்களுடைய இறக்கம் தான் நல்லது, உங்களுடைய தயவு தான் நல்லது. மாறிட்டார். யோபில் ஒரு வசனம் வாட்சி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. என்ன போச்சு? அதிர்ச்சியாக போச்சு. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அம்மா, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ன செய்யணும்? ஐயோ, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ன செய்யணும்? கோச்சிங் பண்ணிக்கிறேன்.
பைபிளில் இருக்கிற எந்த வசனத்தை எடுத்து பேசலாங்க, பயமில்லை, பயப்பட. சங்கீதம் 17:5. அல்ல தைரியம் வாசிங்க, தைரியம் இல்லாத வாசி. ஆமாம் ஆமாம் ஆமாம். யோபு, மன்னிக்கணும், யோபு 17:5. எவன் தன் சிநேகிதருக்கு கேடகம் தூரம் பண்ணுகிறானோ ஐயோ, சிநேகிதருக்கு கேடகம் பண்ணா உன் புள்ள கண்ணு தூரும். உன் புள்ள கண்ணு ஐயோ அம்மா, சிநேகிதருக்கு என்ன செய்யக்கூடாது? சிநேகிதருக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணா என் புள்ள கண்ணு பூத்து போமா, வியாதி வருமா? புரியுதா? என்ன சிநேகிதனுக்கு அந்த வசனம் வாசிக்குமா, நல்ல வசனமா? அடியே கேடகத்துவம் பேசுகிறானோ, அதாவது மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்க பேசினால், நான் சொல்லவில்லை, யோபு சொல்றார். இயேசு என்ன சொன்னாரு? வேதத்தின் ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் அழிந்து போவதில்லை, அது நிறைவேற்றவே நான் வந்தேன். அப்போ இந்த வேதத்தில் இடம் பெற்றிருக்கு. நம்ம மற்றவங்க விரோதமாக பேசினா நிறைய நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுது. என்ன தெரியுமா? உங்களால தான், நம்மனால தான். நம்ம மற்றவர்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. மற்றவங்களை துக்கப்படுத்த வேதனை கொடுத்தா நம்ம பிள்ளைகள் பாதிக்குமா? இதெல்லாம் படிக்கணும். நம்ம பிள்ளைகள் ஆசிரியர் இருக்குன்னா மற்றவங்க வாழ்த்தணும். நல்லா இருமா, இப்படி மாதிரி இருக்கு, சோமா இருக்கா, விசாரிக்கணும், பேசணும். அதை விட்டுவிட்டு நம்ம அவங்களுக்கு கேடு நினைச்சோம்னு சொன்னால் நம்ம பிள்ளை கண்ணே பூத்து போமா. பயமாக இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு பயம் இருக்குது பாருங்க. தைரியமாக இருக்கேன்னா பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கை தூங்க பார்ப்போம். பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக இருக்க. பயமா இல்லையா? மற்றவர்களுக்கு நாம் கேடு விளைவித்தால், மற்றவர்களை துன்பப்படுத்தினால், அது தாங்க நிறைய நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் நாம தான் காரணம். தாய் தப்ப தான் காரணம். நம்ம ஜெபிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு, இதெல்லாம் நம்ம புத்தகங்கள் படித்தது தான், நம்முடைய அவங்க நல்லா தெரியும். 4 யாக்கோபு 4:11 வாசியாகும். சம்மந்தம் இல்லாத போகுதான்னு வாசிக்கிறீங்களா? சகோதரே, நல்லா கவனி. இப்போதையில் பங்க பார்த்தோம். என்னது பார்த்தோம்? யோபுல என்ன பார்த்தோம்? சின்னதுக்கு விரோதமா பேசுனா யாருக்கு அனுப்புவோம்? ஏன் பிள்ளை கணுப்போம்? யாருக்கு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுனா இங்கே என்ன பாருங்க, எல்லாம் கை தூக்குங்க. மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுனா வாய் சொல்லுங்க. ஏன் பிள்ளைகள் இப்படி கை வைங்க நெஞ்சில். ஏன் பிள்ளை கண்ணு, ஆண்டவரே ஏசப்பா, இது ஒன்று மட்டும் நான் ஏன் கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கண்ணு நல்லா இருக்கணும் ஆண்டவரே. நம்ம அதானே விரும்புகிறோம். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அப்படி தானே விரும்புகிறோம். ஆனால் யோபு சொல்கிறது, மற்றவர்களுக்கு சின்னருக்கு பேசுனா ஓம் பொண்ணு போயிடும், உன் பொண்ணுக்கு போயிடும், பையன் ஐயோ பயமாக இருக்குது. இந்த வார்த்தை சொல்ல பயமாக இருக்குது. சரி, இங்கே என்ன சொல்கிறாரு? சகோதரே, பேசாதீங்க. சகோதரனை பேசி குற்றப்படுத்துறவன் நியாயாதிபதியா இருப்பாய். ஒருவரே அப்ப நியாயப்பிரமாணத்தை உண்டு பண்ணவர் ஆண்டவர். அப்ப நாம் சகோதரர் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான். அப்ப நியாயப்பிரமாணம் பேசுற, நியாயப்பிரமாணத்தை உண்டு பண்ணவருக்கு பேசுறான். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவன் தான் அதிகாரியாக மாறிட்டான். அந்த நியாயப்பிரமாணத்தை உண்டு பண்ண ஒரு ஆண்டரை குற்றம் அப்பாருக்கு பயமா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யக்கூடாது? சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு பெண்ண பிரசங்கம், ஒரு கன்வென்ஷன் நடக்குது.
நல்லா கவனிங்க. அப்போ யோசுவான்னு இருக்கும், கட்டையாக இருப்பார், சும்மா வல்லமையாக பண்ணுவார் பெருசாக. அவங்க மாதிரி ஆட்கள் இப்போ கிடையாது. அவர் பிரசங்கம் பண்ணார், சியோனிலே நாம் எல்லாரும் அங்கே இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ எல்பர்ட் ஜெபனா இப்போ இருக்கார், யாழ்ப்பாணம் இருக்கார். சாட்சியல்னு நம்ம பாஸ்டர் சியோன் பாரு, கடைசியில் டக்குனு கீழே இறங்கி இங்கே வந்துடுவார், காலை மடக்குன்னு சொல்லுவார். என்ன சொன்னார்? எங்கள் பாஸ்டர் சியோனுக்கு போயிடுவார், டக்குன்னு வந்து உங்கள் காலை மடக்கும் பாரு. சாட்சி சொன்னார். பாருங்கள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எத்தனை வருஷம்? 81 இப்போ எத்தனை வருஷம் கணக்கு பண்ணுங்க? 81 எத்தனை வருஷம் யோசிக்கலாம். அவங்க போன வாரம் பிரசவம் என்னன்னு தெரியல. நான் 50 வருஷத்துக்கு முன்னே போன வாரம் பிரசவம் என்னன்னு தெரியல. அப்போ யோசுவா சாட்சி சொன்னோன்னு, அவர் சியோனில் இருப்பார், மேலே இருப்பார், டக்குன்னு வந்து கீழே இறங்கி உன் காலை மடக்கும்பார். அவர் அந்த இது பண்ணுறதுக்காக அதே சமயம் பாருங்க. இப்போ நானும் அப்படி தான் எங்கேயோ போய்ட்டு எங்கேயோ வந்துட்டேன். நீங்கள் பேசுங்க வீட்டில், என்ன பிரச்சனை பண்ணார் அவர், என்ன சொன்னார், எங்கேயோ எடுத்தார், சங்கீதத்துக்கு போனார், உன் பிள்ளை கண்ணு கூடாதுன்னு சொன்னார். நானாக சொல்கிறேன்? அம்மா நான் சொல்கிறேம்மா, நான் சொல்லுண்ணா, யார் சொல்கிறாரு? வேத வசம் விட்டுருங்க, யோபெல்லாம் விட்டுருங்க, வேத வசனம் சொல்லுங்கள். அழுலியா உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ என்ன செய்தால்? என்ன செய்தா? யோபு கெட்டு போற மாதிரி ஏதாவது துறமா பேசுனா, ஆண்டவரே என் கண்ணு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் புள்ள கண்ணு நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அவன் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துருவோம், இன்னிலிருந்து என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் விரோதமாக பேச மாட்டேன். ஏன்டா என் கண்ணு போனால் பரவாயில்ல ஆண்டவரே, என் புள்ள நல்லா இருக்கணும், அதானே செஞ்சோம். இப்போ துண்டு பிரசனம் தான். புருஷன் மாதிரி வந்துட்டாங்க சொல்லமாமா. இனி நீ கல்யாணத்துக்குலாம் போயிடாது. எங்கே போயிடாது? எல்லாம் பெறப்படு. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் உடம்பாடு சீக்கிரம் பெறப்படுங்கிறார் பாஸ்டர், பெறப்பட்டு வா போவோம். இவர் ரெடியாக இருக்காராம், பேண்ட்லாம் போட்டு, ஷர்ட்லாம் போட்டு, கோட்டெலாம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காரு. என்ன இவ்வளோ லேட்டு? அது எல்லாரும் நடக்கிறதாம்மா, எல்லாரும் நடக்கிறது தானே இல்லை. ஆனால் சபைக்கு வந்தால் இந்த அம்மா முன்னுக்கு வருது, அவர் பெண்ணுக்கு வர்றாரு. சபைக்கு யார் முன்னுக்கு வர்றது? தம்பி முன்னாடி சொல்லுங்கள், சபைக்கு யார் முன்னுக்கு வர்றது? அம்மா முன்னுக்கு வந்துடுறாங்க. இவர் இப்படி வருவார். இப்போ கல்யாணத்துக்கு வரும்போது பிறப்படு, இவர் ரெடி ஆகிட்டு எல்லாம் கோட்டெலாம் போட்டு டையெல்லாம் கட்டிட்டு பிறப்படு, என்ன விழுந்து இருக்க, கார் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு பாரு. நான் சொல்லிட்டேன், இனிமே நீ கல்யாணத்துக்கு கொண்டு தானே போகிற, சீமாவை கொண்டு தானே போகிற, பீச்சுக்கு போகிற ஒன்று தானே போகிற, சபைக்கு முதல்ல வர்றது என்ன அம்மா ஒன்று வரணும், நீ எங்கே போகிற? இனிமே என் பிள்ளைகள் வராது கல்யாணத்துக்கு கூட. வரணுமா இருந்தால் நீ என்ன செய்யணும், குடும்பத்தோடு வரணும். இல்லாட்டி ஸ்ட்ரைக் போடு சொன்னால் என்ன என் தலையில் போடுங்க பார்த்துக்கோ. பார்த்து சொன்னார், நான் வரமாட்டேன். எதுக்கு வரமாட்டேன்? கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். ஏன்? எல்லாம் ஒன்றா போவோம் அப்படின்னு சொன்னால். அதேமாதிரி சபைக்கு வரும்போதும் ஏன்னா நீ கூப்பிட்டு என்ன இப்படி ரெடியாக வாமா போகணும்னு சொல்லு. அப்போ பாருங்கள், இந்த உலகத்துக்கு கொடுக்குற மகிமையை ஆண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தெரியுதா உங்களுக்கு? நீ உலகத்துக்கு என்ன மகிமையை கொடுக்குறீங்களோ தேவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய குடும்பங்கள் எதாவது நடக்குது. இவர் பெண்ணுக்கு வருவார், நீ போ நான் வாரேன் பெண்ணுக்கு. என் கல்யாணத்துக்கு அப்படி சொல்லுவேன், நீ போமா நான் பெண்ணுக்கு வரேன் சொல்லி பார்ப்போம். முன்னுக்கு போவார், பெறப்படு ரெடி ஆகும். என்ன இவ்வளோ லேட் ஆகிற? அவனை இனிமேல் இப்போ லேட்டு, என் பிள்ளைகள் வராது. சபைக்கு நீ கூப்பிட்டு வா, நீ முன்னுக்கு ரெடி ஆகும். ஆமாம் போகணும், கூப்பிட்டு வா, என் பிள்ளைகள் வரும். கத்து எல்லாம் நேற்று சொல்லிட்டாங்க, அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. நாம பாஸ்டர் இனிமேல் நாங்கள் இப்படி தான் செய்யணும். வீட்டில் வந்து சொல்லலை, நான் என்ன செய்யணும்? ஆக பிரியமான கத்து சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதான், பிறனுக்கு அதங்கிடுங்க. என்ன சொல்லி, சகோதரனுக்கு ஒருவன் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் இராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய்.
அப்போ நம்ம ஒரு ஆளை குற்றப்படுத்தினா, ஏண்டால் சேமை தெரிஞ்சு கொண்டது ஆண்டவர். எப்போ தெரிஞ்சு கொண்டார்? உலகத்தை பண்ணிட்டு ஆரம்பத்தில் வந்துட்டுனா உலகத்தோட்டத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார், அனாதியாக தெரிந்து கொண்டார், ஆதாமுக்கு முன்னே தெரிந்து கொண்டார், இந்த சபையில் வச்சிருக்கிறார். அந்த சேமை நான் குற்றப்படுத்துறேன்னா, சேமை கொண்டு வந்த ஆண்டவரை நான் குற்றப்படுத்துகிறேன். அவர்தான் நியாயப்பிரமாணத்துக்கு அதிபதி. அப்போ நான் அதிபதியாக மாறிடுறேன். அந்த இதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நான் பெரிய ஆளாக மாறிடுறேன். ரெண்டாவது அதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுறது ஒருவரே, அவரை ரட்சிக்கும் அளிக்கும் வல்லவர், மற்றொன்று குற்றப்படுறது நீ யார்? அப்போ அதுக்கு என்ன அப்படியே வந்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாக இராமல் அதுக்கு நியாயாதிபதி நானே நியாயாதிபதிப்பேன். இப்போ என்ன செய்யக்கூடாது? மற்றொரு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? கை போடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்த்தமான நிலத்திலே நானுமே வாசிங்க, என் ஆத்மா வாஞ்சிக்கிறது, அந்த தாகம் இருக்கணும். இதெல்லாம் தூக்கி வீசிடணும். கருத்து சொல்கிறோம். இப்போ சபைக்கு வர்றீங்களா? இதுதான். நான் மற்றவங்களை குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ அவங்கள பார்க்க இவங்கள பார்க்க வரையில, நான் என் ஆண்டவரை பார்க்க. நீ எல்லாரும் நம்ம எல்லாம் தீர்மானிக்கணும், என் இயேசுவை பார்க்க வர்றேன். அதான் நல்லா வந்து ஜெபிக்கணும், நல்லா போராடணும், நல்லா ஆடணும், பாடணும், நல்லா துதிக்கணும், ஆண்டரை மயப்படுத்தணும். இதில் ஆண்டரை பார்க்க வர்றேன். ஆனப்புறம் என் ஜீவன்லாம் இப்போ அது ஒன்றும் பெருசு இல்லையா, உங்களோட கிருபை தான் பெருசுங்கிறார். அழுலையா இப்போ ஜீவ சொல்கிறார். இதுவரை நான் அப்படி என்ன இப்படின்னு சொல்லி அழுதார் இல்லையா தாவீது. வாசிங்க திரும்பவும். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்தேன். உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இப்போ என்ன சொல்றாரு? மேலே விடாய்த்ததும் தண்ணீர் எடுத்ததும் வறண்டதுமான நிலத்தை சொல்றாரு. இப்போ சொல்றாரு, ஐயா அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, அதெல்லாம் ஒன்று பெருசு. ஏன்னா ஆண்டரை பார்த்துட்டேன். ஜீவனை பார்க்க உங்களுடைய கிருபை நல்லது. அல்லேலூயா. என் உதடுகள் உண்மை துதிக்கும். ஏண்டா அதெல்லாம் போச்சு. எனக்கு வறண்டதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடாய்த்து என்பது தண்ணீர் நமக்கு பசி பட்னி நாசமோசமாக அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இப்போ எனக்கு உங்களோட கிருபை தான் பெருசாகிடுச்சு. ஏண்டா ஆண்டவரை தரிசிட்டு ஆண்டவர் பேசிட்டார். அதுதாங்க நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்களா, அவ்வளோ விடாய்த்ததும் தண்ணீர் எடுத்ததும் வறண்டதுமான நிலத்தில் அவ்வளோ வேதனையோடு இந்த ஒரு மனிதன் சொல்கிறாரு, உங்களோட கிருபை நல்லது. அப்போ ஆண்டரோட உள்ள உறவு தான் அவரை தேவ சமூகத்தை வந்து பரிசுத்த ஆலயத்துக்கு வந்து அவரை தரிசித்தனாலே அந்த உறவு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கிருபை நல்லதுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருது ஆண்டரோட உள்ள உறவு ஐக்கியம். அல்லேலூயா. ஆண்டரோட உள்ள சொல்லுங்க எல்லாரும், என்னது வராது, சவுண்ட் வராது. யாருக்கு நல்லது? ஆண்டரோட உள்ள உறவு தான் நம்மளோட வாழ்க்கை. பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு நல்லா வாசிங்க. ஜீவனை பார்க்கும் இந்த கிருபை நல்லது, இந்த உடல்களும் போய் துதிக்கும். அப்போ நான் ஜீவிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தண்ணீர் இல்லை, வறண்டது, விடாய்த்து பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா. ஐயா அதை பார்க்கணும் உங்களோட கிருபை பெருசையா. என் கஷ்டத்தை பார்க்கணும், என் வியாதியை பார்க்கணும், என் துன்பத்தை பார்க்கணும், உங்களுடைய கிருபை பெருசு. காரணம் என்னன்னு கேட்டால், நான் வாஞ்சியோடு வந்தேன், தாகத்தோடு வந்தேன், உங்களுடைய கிருபை எனக்கு தந்துரு. இப்போ இதுதான் பெருசாக தெரியுது. நான் பட்ட பாடுகளும் கஷ்டம். ஆகவே எப்போ பார்த்தாலும் கஷ்டம் பாடு பிரச்சனை. ஏன்னு கேட்டால் அவங்க தேவ சமத்துக்கு வாஞ்சியோடு வர்ற தாகத்தோடு இல்லை, வந்து ஆண்டர் ருசிங்க, ஆண்டர் அன்புனால் நிறையுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாம் மாறும். வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் நீங்கள் வாஞ்சியோடு வந்து ஜெபிக்கணும், ஆண்டரை தேடணும். அதை விட்டுட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் குறை நீங்கள் வாஞ்ச இல்லாமல் தாகம் இல்லாமல் ஏதோ கடமைக்கு வர்ற மாதிரி கர்த்தர் ஆராதனை முடிஞ்சு பிரசங்கம் துவங்கும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படி வர்றது. ரெண்டாவது, உங்களை ஆண்டரை உலக தோட்டத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். உங்களை யாரும் இங்கே கூப்பிட்டு வரல, தேவன் தெரிஞ்சு கொண்டார். ஏதோ மற்றவங்க அதுக்கு ஏது காரணமாக இருப்பாங்க, உதவியாக இருந்திருப்பாங்க. மற்றபடி தேவன் தான் உங்களை கொண்டு வந்தார். அப்போ நீங்கள் எதுக்கு கொண்டு வந்தார்? ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடணும்னு ஓட்டத்தை முடித்து விசுவாசம் பாதுகாப்ப எனக்கு கொடுத்த ஓட்டத்தில் என்ன ஓடணும்? நல்லா போராடணும். நல்ல போராட்டம் என்ன செய்யணும்? சேம் என்ன செய்யணும்? நல்ல போராட்டம். சோர்ந்து போகக்கூடாது. கற்றுக்கணும். கஷ்டம் நஷ்டம் வியாதி பிரச்சனை வரட்டும், நல்ல ஒரு போராட்டத்தை போட ஓட்டத்தை முடிக்கணும். அப்போ இந்த ஓட்டத்தில் கவனமாக இருக்கும். என்னது? ஒன்று ஊழியம், ஜீவியம். ரெண்டு ஓட்டம். என்னது? ஒன்று ஊழியம், ரெண்டாவது ஆமாம் ரெண்டு. அதாவது ஒரு ட்ரெயின் போகிறதுனா ரெண்டு ரேக்கும் சரியாக இருக்கணும் தானே. அப்படி ஒன்று செஞ்சுட்டு ஒன்று விட்டா நடக்கும். என்னங்க ஒரு ட்ரக்கில் வண்டி வருமா? ரெண்டும் சரி. இப்போ காற்றுல பறக்கிற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ட்ரெயின் போகுது.
சைனாவில் என்ன செய்து காத்துட்டாங்க. 2 ரெக்கும் சரியாக இருக்கணும். அதுபோல் ஊழியம் ஜீவியம். அப்போ 2 சரியாக ஓடணும். நீ சபைக்கு மாத்திரம் வந்து ஓட்டத்தை மாத்திரம் ஓடுற இந்த ஊழியத்தை விட்டுன்னா போச்சு. மற்றவங்க பார்க்காத போய் சரி, மற்றவங்க பார்க்க உங்களுக்கு உங்கள் ஆண்டு வேலையை கொடுத்துருக்கார யாரும் கொடுக்கறதில்ல, தேவன் கொடுக்கறது. அல்லேலூயா. ஆண்டு நேற்று அந்த தம்பி நல்ல விவரமாக சொன்னார். கத்தர் உங்கள் பாசம் நல்ல விவரமாக சொன்னார். அப்போ தேவன் தான் என்னை அழைச்சிருக்கிறார், தேவன் தான் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இதில் நான் உண்மையாக இருக்கணும். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவரே நல்லா ஜெபிச்சு, ஆண்டவரே நல்ல பரிசுத்தமாக இருந்தேன், நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக இருந்தேன், நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை, தவறு செய்யலை, நீதி நேர்மையாக இருந்தேன்னு சொன்னேன். சரிம்மா, சரி, நல்ல, அதெல்லாம் சரி. அடுத்த ட்ராக் என்னது? ஊழியம். என்ன செஞ்ச? இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை. சரியா, போயிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் திரும்ப வா. உனக்கு 2 தானே? வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17-20. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 24. ஆகிலும் எவைகளில் ஒன்றை குறித்து 23 வாசிங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் வர முடியும், எனக்கு அங்கே வலி இங்கே வலி, அது இல்லை இது இல்லை, இதை குறை சொல்லிக்கிட்டே இருக்காது. கட்டுகளும் உபத்திரங்களும் கொண்டு பசு ஆவியான பட்டணம் சொல்லுங்க நடந்திருக்கு. ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து என்ன செய்ய மாட்டேன். ஒவ்வொரு முறை வராது ஒரு சாட்டு போக்கு சொல்லாது. புரியுதா? என்னது? ஒவ்வொரு முறை ஊழியர் மாமியார் வந்துட்டார், எங்கள் மாமனார் வந்துட்டார், எங்கள் மூத்தார் வீட்டில் கல்யாணம். கட்டுகளும் உபத்திரங்களும் உண்டு பரிசு ஆவியான பட்டணம் தோறும் அறிக்கை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படலை. எனக்கு என் உடம்புல பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, பசி இருக்குது, பட்டினி இருக்குது, அதை பற்றி நான் கவலைப்படலை. என்ன சொல்கிறேன்? நான் என் உயிரை கூட நான் விட்டுறேன்ப்பா, எனக்கு உயிரை பற்றி பிரச்சனை இல்லை. என் பிராணனா உயிர், ஜீவன், பிராணம் அருமையாக என்னுடைய ஓட்டம் பரிசுத்தமாக ஓடணும், சரியாக ஓடணும். ஆண்டு நியமிக்க ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது. தெரிஞ்சா முதல்ல சொல்லிட்டு தானே. என்னது? நியமித்திருக்க ஓட்டத்தில் என்ன புரியல அவங்களுக்கு. இப்போ விஜயக்கா இருக்காங்க, அவங்க ஓட்டம் என்னது? அவங்க ஓட்டம் என்னது? சபையை சுத்தமாக வச்சுக்கிறது, பாய் போடுறது, இதெல்லாம் ரெடி பண்ணுறது. ட்ராக் மாறக்கூடாது. அவங்க வந்து ஆத்மாக்களை நடத்த போகக்கூடாது. என்னது? அவங்க வேலை என்னது? உனக்கு கொடுத்த ஊழியம் க்ளீனாக இருக்கணும். சபைக்கு வரும்போது அப்படி பல இருக்கும், எல்லாம் நல்லா செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. நீ இன்னொரு ஊழியத்தை ஏன் ஊழியத்தை நீ தலையிடக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? சண்டை ஒழிஞ்சு நல்ல பிள்ளை பரவாயில்ல, காலையில் வந்துச்சு, எல்லாம் ரெடி பண்ணிச்சு, பாட்டு படிக்குது, எல்லாம் செய்யுது, ஊழியத்துக்கு போகுது. எவ்வளோ நாள் போயிடுச்சு, ஊழியம் செய்யுது, யூத் மீட் நடக்குது. ட்ராக் மாறக்கூடாது. ஏன் வேலையில் போய் போடக்கூடாது. என்னது? பாஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. புரியுதா? என்ன செய்யக்கூடாது? அதான் நம்ம நியமிக்கிற ஓட்டம். புரியுதா அவங்களுக்கு? என்ன ஓட்டம்? லட்சுமி வரும், அது பாட்டுக்கு வரும், ஜெபிக்கும் போவோம், அதுக்கு நியமித்துவோம். ஞாயிற்று மாதம் பண்ண ஒழித்து வரும். சரிதானமா? நான் கூட குறை சொல்கிறேன்னா கணக்காக சொல்கிறேன். நியமித்திருக்க ஓட்டம் பார்த்தீங்களா? கவனிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் எனக்கு பாடல் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதி உண்டு, எல்லாம் உண்டு. இவங்க ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். நீ எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அது சரியில்லை, சில சோகம்லாம் போச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதெல்லாம் ஐயோ, இதுக்கு காரணம் சொல்லக்கூடாதுங்க. இவைகள் ஒன்றை குறித்து கவலைப்பட. கட்டுகள் உபத்திரங்கள் உண்டு, பரிசுத்த ஆவியானே சொல்கிறான். நீ போகாத, எரிசலுக்கு போனால் உனக்கு கட்டுகள் உண்டு. அதை கொஞ்சம் என்னுடைய ஆண்டு நியமித்த உடனே ஓடுவேன். கடவுளை பரிசுத்த ஆவியான சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாரு. பரிசுத்த ஆவியான பட்டணங்கள் சொல்றதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் அவைகள் ஒன்றுக்கும் கவலைப்படே. ஆமா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, பிராணி அருமையாக என்ன. அப்போ உயிரோட எது முக்கியமா? உயிரோட எது முக்கியம்? ஓட்டம். என்னது? 2 ஓடணும். எப்படி ஓடணும்? பரிசுத்தமாக ஓடணும், நிற்காமல் ஓடணும், தொடர்ந்து ஓடணும். அல்லேலூயா. இலப்படையாமல் ஓடணும். எத்தனை இருக்கு? இலப்படையாமல் ஓடணும், இலக்கு நோக்கி ஓடணும். பாடுங்க. பரிசுத்தமாக ஓடணும், இலக்கு நோக்கி ஓடணும், தொடர்ந்து ஓடணும்,
இலப்படையாமல் ஓடணும், இலக்கு நோக்கி ஓடணும். இல்லை எனக்கு ஓட்டம், அது என்னுடைய ஓட்டத்தையும் என்னோட ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், சந்தோஷத்தோட அது முடிச்சிடணும். என்ன ஓட்டம்? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை ஆ. பிரசங்கம் பண்ணும்படிக்கு ஆ. நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பெற்ற ஊழியத்தை, என்னுடைய ஓட்டம் உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறேன். அதுதான் என்னோட வேலை. அப்போ 2. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கை 2 பகுதி இருக்கு. ஒன்று தன்னுடைய ஓட்டம், 2வது தனக்கு கொடுத்தப்பட்ட வேலை. 2ஐயும் சரியாக செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். வெளியே நீ ஓட்டமான சபைக்கு வர்றது, ஜெபம் பண்ணுறது சுயநலம் பாருங்க. வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. குடும்பம், பிள்ளை, கொண்டாடி, பிள்ளை எல்லாம் சரி, ரைட். நான் நல்லா இருப்பேன், ஆண்டவர் சோத்திரம். என் மனைவி ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏன் ஒருவரையும் ஆண்டவர் சும்மா வைக்க, எல்லாருக்கும் வரங்களை கொடுத்து கிருபையில கொடுத்து எல்லாருக்கும் ஊழியம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிற அதை கண்டுபிடிக்கணும். தெரியாட்டு வந்து ஊழியர்கிட்ட கேட்கணும், ஐயா எனக்கு ஜெபிச்சு சொல்லுங்கள், என்னோட வேலை என்னது கற்று சொல்கிறேன், இதாவது நான் செய்தாகணும். ஏன்னா பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஆண்டு கேட்பாரு, அம்மா ஐயா ஏசப்பா நான் வந்துட்டேன் பரலோகத்துக்கு, சரிம்மா ஃபைல்லாம் கொண்டா பா, சிமியம் போட்ட ஃபைல் எடுங்க. நிறைய பேருக்கு இதுக்கு சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது. ஃபைலில் அவங்க பேரே இல்லை, தசமாக இருக்கு இல்லையா, எழுதியிருக்கு நல்லா, ஒவ்வொரு மாதம் எழுது பேரில் இருக்கு. நிறைய பேர் இங்கே இருக்காங்களே, அவங்க பேரே இல்லை. ஆனால் சபையில் வந்தால் கலக்கிற கலக்கு கத்து சோத்திரம். தசமாக எதுக்கு வச்சுருக்காரு? கர்த்தருக்கு பயப்படுவாயோ பயப்பட மாட்டேன்னு அறியும்படிக்கு உனக்கு தசமாக வச்சுருக்காரு. அப்படி கர்த்தருக்கே பயப்படல, ஆனால் ராபத்தம் எடுக்கிற ஐயோ கத்து சோத்திரம், என்ன ஜெபம். உன் பேரே இல்லைம்மா ஐயா. தசமா புஸ்தகத்தில் நான் வேணா அடுத்த மணி வைக்கிறேன், பார்த்துக்க, எல்லாரும் பார்க்குறமே வைப்போம். பேட்டி பாருங்க, என் பேர் இருக்காங்க, பேரே இல்லை. ஆனால் வேலை செய்து சம்பாதிக்கிறேன். அப்படி கர்த்தருக்கு பயப்படாமல் என்ன செஞ்சு என்ன பெருது முதலாவது வந்து கர்த்தருக்கு பயப்படணும் இல்லையே, யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த 2 ரேக்கும் சரியாக இருந்தால் தான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடணும், எனக்கு கொடுத்த ஊழியம் செய்ய 2ஐயும் சரியாக செய்தால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லையே ஒன்றை செய்து விட்டு பரலோகத்துக்கு போகலான்னு சொல்கிறாரு. நான் நீங்கள் ஒன்றையும் கொடுத்து கவலைப்பேன், பிராணனையும் நான் அருமையாக என்னை. அடிக்கடி பிராணனை பற்றி பேசுகிறேன். உடம்பு சரியில்லாம் போச்சு பாஸ்ட்டு, ஐயோ நெஞ்சு வலி இருந்துச்சு பாஸ்ட்டு, எனக்கு முடியல பாஸ்ட்டு, சளி மூக்கலாம், எல்லாத்துக்கும் தான் சளி இருக்குது, எனக்கு தான் சளி இருக்குது. மூக்கில் சளி வந்துச்சு பாஸ்டர், தலை வந்துச்சு பாஸ்டர். என்னங்க இவையில் ஒன்றை கொடுத்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக என்னை. நான் என்ன செய்யணுமா? எனக்கு நியமித்து என்னுடைய ஓட்டத்தை ஓடும். இந்த ஊழியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் கொடுத்த ஊழியம்? உங்களுக்கு ஊழியம் கொடுத்தது யாரு? எங்க எங்க ஊழியம் எங்க? கர்த்தராகிய இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே பிரயாசப்படுகிறேன். பார்த்தீங்களா கர்த்தர். அப்போ தாவீது அருமையான மனுஷன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்தை என் ஆத்தம் உண்மை வாஞ்சிக்கிறது. எல்லாரும் முழங்கால் போடுமா? இன்னோட ஒரு மாற்றம், அடுத்த வாரத்துலேருந்து ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் சாயந்தரம் நிறைய பேர் ஒழித்து வர போகிறாங்க. அடுத்த ஓட்டத்தையும் நான் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்றைக்கி ஜீவ புஸ்தகத்தில் பேர் வரப்போகுது. கழுதையில் 100 ரூபா சம்பளம் வாங்கி 10 ரூபா அவனுக்கு போட முடியல. ஆனால் பெரிய பேச்சை பாரு, பாஸ்டர் இப்படியா, இந்த சிஸ்டர் இப்படியா, இந்த சிஸ்டர் இப்படியா, கத்து சோத்திரம். இங்கே சரி பண்ணு. நீ வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமட்டு ஆசிரியப்பன் வரைக்கும் வந்து சோதித்த இந்த ஒரு வசனம் தான் ஆண்டவரை சோதிக்க இப்படி சொல்லியிருக்குது. என்னது? சோதித்து பாருங்க சொல்லியிருக்கு. தசமாத்தை காணிக்க நாளைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போட்டு ஆசிரியர் வந்து சோதித்து பாருங்கள். பார்த்தீங்களா? கத்து சொல்லி ஜெபம் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், இந்த காலை எங்களோடு பேசினீரப்பா. சொல்லுங்க வாய் தந்து. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. என்ன ரொம்ப கடினமாக போயிட்டோ? சவுண்டை காணும். பிள்ளைகள் திட்டுன்னு அமைதியாக உட்காந்துருங்க இல்லையா? எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மையாக இருக்கணும், எங்களோட ஓட்டத்தை ஓடணும், கர்த்தராகிய இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும்யா. பவுல் சொல்லும்போது என் ஆத்மா வாஞ்சியாக இருக்கிறது, உடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து வாஞ்சியாக இருக்கிறது. அங்கே வந்து அடையா உடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நன்றியப்பா, ஜீவனை பார்க்கணும், உடைய கிருபை பெறுது. காரணம் நான் உடைய சமத்துக்கு வந்து வாஞ்சியோடு வந்தேன். நான் கர்த்தர் சொல்கிறோம், உண்மை பார்த்தேன் ஆண்டவரேன்னு சொல்கிறார்கள் இல்லையா? அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சபைக்கு வரும்பொழுது வாஞ்சியோடு தாகத்தோடு வரணும் ஆண்டவரே. என் தேவனை சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா.
நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த காலையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காண்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். என் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. அல்லேலூயா. அங்கே சொல்றார், என்னுடைய ஓட்டத்தையும் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே பிராது. என் பிராணனை நான் அருமையாக என்னே, என் பிராணனை நான் அருமையாக என்னே. இங்கே சொல்ல என் ஜீவனை பார்க்கணுடைய கிருபை பெறுது. 2 ஒன்று தான் தாவீதான் தான் சொல்றாரு, பவுல தான் சொல்றாரு. உடைய கிருபை பெரு, ஜீவனை பார்க்கணும் கிருபை தான் பெறுது. அங்கே சொல்றாரு, என் பிராணனை என் ஜீவனை நான் அருமையாக என்னே, என் கொடுத்த வேலையை நான் முடிக்கணும், எந்த ஓட்டத்தை ஓடணும். கர்த்தர் கிருபை தரும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்பா ஏனோ தானோ அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே தேவனே, இந்த சமூகத்தை ஒரு பரிசுத்த வாஞ்சிக்க ஆண்டவரே. அப்படி நாங்கள் வாஞ்சிட்டு வரும்போது அங்கே வல்லமை மகிமைகள் கிடைக்குமே சுவாமி. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு அர்ப்பணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இத்தனை நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எப்படிதான் ஜீவித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த நாளை கர்த்தரான தொடர்ந்து எங்களோடு கூட சமூகத்தை குறித்தும் உங்களை அழைத்து ஆண்டவரே எங்கள் குறித்து அழைத்து பேசிக்கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா இந்த உலகத்திலே அப்பா யாருக்கு கிடைக்காத சாத்தியம் ஆண்டவரே, நீ அழைத்திருக்கிறேன். உங்களுடைய பரம அழைப்பு ஆண்டவரே, அதை நாங்கள் கட்டாவே அதை கனப்படுத்த அந்த அழைப்புக்காக நாங்கள் ஓட கர்த்தர் கிருபை செய்யப்படுத்தார். எங்கே வைத்திருக்கிறோ அங்கே இந்த நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும் ராஜ்யத்தை கட்டும் செய்யப்படுத்தார். இன்னும் அநேக உயிருக்காக எழுப்புங்க ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே ஒன்றுமில்லாத கர்த்தாவே பேசாத தெய்வத்திற்கு அப்படி வெளிக்கொடுக்கும் போது ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுக்காக பிரகாசிக்க எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராக உணர்த்தப்படுத்தார் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் நாங்கள் இன்னும் உருக்கும் ஆண்டவரே எழுந்திருக்காமல் என் தேவனுக்காக என் தேவனாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக செய்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே ஆவியானவர் நேற்று கேட்டது போல இன்னும் இந்த இடம் காலியா இருக்கிறது ஆண்டவரே. அதை குறித்து ஆண்டவர் நாங்கள் வருத்தப்பட கர்த்தரை கிருபை செய்யும்படிக்காக செய்கிறோம். ஒரு பக்தி வைராக்கியங்களுக்குள்ள உண்டாக்குங்க சபையும் என் வீடும் ஆண்டவரே. கர்த்தாவே தேவ மகிமையால் நிறைந்திருக்க ஆண்டவரே மக்களால் நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். சோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஆண்டவரே ஒரு கர்த்தாவை வைராக்கியத்தை ஏற்படுத்துங்க. ஒரு ஆவியை உணர்த்துதல் இன்னும் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நான் கடவுளுக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்வுல எழுப்புங்க ஆண்டவரே, சகோதரரை எழுப்புங்க. இந்த சபையை கட்ட வெறும் சகோதர கைகள் அல்ல ஆண்டவரே, சகோதர கைகள் உடைத்து செயல்பட தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இதாகிய வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். அப்பா இந்த நாளை கூட செய்து கொடுத்த ஊழியக்காரை ஆசீர்வதிப்பீராக. இந்த வல்லமையாய் ஆண்டவரே அவர்கள் தேவ சமூகத்தை அவர் கனப்படுத்துவது போல நீ இன்னுமாய் அவரை கனப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தர் நினைத்திருக்கிறேன் அவங்களை ஊழியத்தை அவங்க ராஜ்யத்தை ஆண்டவரே. அப்பா அவங்க ராஜ்யத்தை அவங்க ஸ்தாபிக்க அந்த இடத்துல கர்த்தாவே காரியத்தை செஞ்சு கொண்டு ஆண்டவரே வல்லமையை பயன்படுத்துங்க. அவங்க 3 பேரும் ஒன்றாய் இருக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படிக்காக ஆண்டவரே. தொடர்ந்து சபை விசுவாசி நடத்தும்படிக்காய் மாலை ஊழியர்கள் ஆளுநர் கொடுப்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தரை குறிப்பிட்ட ஆவியானவர் காத்து வழிநடத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர்